आईफोन जीतने के लिए तैयार हो जाओ। सोनिक देखो आईफोन जीतो कॉन्टेस्ट सोमवार से शुक्रवार सुबह 10 बजे से 12 बजे तक सोनिक पर। Watch full episodes on Jio Hotstar. இங்க ஒரு ரேஸ் நடக்க இருக்குது. நீங்க எல்லாரும் அந்த போட்டியில கலந்துக்குங்க. எங்க ரேஸ் முடியுதோ அங்க நிக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுங்க. அந்த நேரத்துல எல்லாரும் பாப்பாங்க. உங்களை காணணும்னு நீங்க ரேஸ்ல எங்கேயோ வழி மாறி போயிட்டதா அவங்க எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. என்ன சொல்றீங்க? நம்ம திட்டம் நிறைவேறிரும். இது உண்மையிலே ரொம்ப நல்ல ஐடியா தான். ஆனா அந்த கோல்டன் மவுண்டனுக்கு போற வழிதான் என்னன்னு சொல்லியே அத கொஞ்சம் சொல்லுங்களா? இந்தாங்க அங்க போறதுக்கான மேப். இத நீங்க பத்திரமா வச்சுக்குங்க. நண்பர்களே, வருஷம் நடக்கிற மாதிரி இந்த வருஷமும் பிரம்மாண்டமான இந்த ரேஸ் நடக்க போகுது. 5 பேர் இந்த ரேஸ்ல கலந்துக்க வந்திருக்காங்க. இந்த போட்டியில யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுக்கப்படும். சரியா? நீங்க எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? ஐயோமா மோட்டு தள்ளிப்போ. என்னால முடியலையா நண்பர்களே, சகோதரர்களே. என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா மோட்டு, இது மேல உட்கார்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. டாக்டர் ஜல்கா, இந்த லாமாவை எப்படி லாக் பண்றது ஈஸி. என்னால முடியல, யாராவது காப்பாத்துங்க. ஐயோமா, நான் லாமா மேல ரைடிங் பண்ணிட்டு இருக்கனா இல்ல அது ஏன் மேல ரைடிங் பண்ணிட்டு இருக்கா? ஒண்ணுமே புரியல. இப்பதான் என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன காப்பாத்துங்க. ஒரு வழியா தப்பிச்சேன். என்ன பண்ணுச்சு? இனி நான் எது மேலேயும் உட்காந்து ஓட்டவே மாட்டேன். எனக்கு கீழே இறங்கி விட்டுருக்க. என்னோட எல்லா சமோசாவும் நான் உனக்கு கொடுத்துறேன். என்ன விட்டுடு. இங்க பாருங்க, அது கண்ட்ரோல் ஆகாத மாதிரி எல்லாரும் ஒரு நல்ல ஆக்டிங் கொடுக்கலாம். என்ன நான் சொல்றது? அப்புறமா வேகமா முன்னேறிக்கிட்டே போகலாம். என்னோட இருதபத்தை எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லோ இப்படி லாபா மேல நான் ரைடிங் பண்ணதே இல்லையப்பா. இது என் பெண்ட கட்டிடுச்சு. காப்பாத்துங்க, இந்த லாமாவை நிப்பாட்டுங்க. அவங்களோட லாமாஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க சீக்கிரமா திரும்ப வந்துருவாங்கன்னு நம்புறோம். இவங்க எங்க போயிட்டாங்க? ஆளை காணுமே. இனி என்னால முடியாதுடா. டேய், வெயில் சுளிர் அடிக்குது. எனக்கு தண்ணி வேணும்டா. தண்ணி, குடிநீர் ஏதாவது பண்ணடா. பார்த்தலோ
குடினி, தண்ணி குடிக்க தண்ணி. ஆஹா, தண்ணி. ஜெய் ஹோ. ஒரே பகவலி, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. எப்படி இந்த பாலைவனத்துல இவ்வளவு வேகமா போக முடியுது? இவங்களை பார்க்கும்போது நிச்சயம் நம்ம ஆசை நிறைவேறதான் போது பாரு. தண்ணி. பாலைவனத்துல தண்ணி கிடைச்சிருச்சுடா. ஓஹோ, ஔவா. தண்ணிடா தண்ணிடா, குளு குளு தண்ணி. சூப்பரே. மோட்டோ நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அது சாண்டுடா, தண்ணி இல்ல. சரிடா, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. எனக்கு தண்ணி தெரிஞ்சுதாடா. தண்ணி வேணும், தண்ணி எனக்கு வேணும், தண்ணி. தலைவா, நாம இங்க இருக்கிறது ரொம்ப ஆபத்தானது. அங்க பாருங்க, தரையில பாம்போட அச்சு இருக்கு. தலைவரே, அது ஒரு மணல் பாம்பு, உங்களுக்கு தெரியாதா? சீக்கிரம் இங்கிருந்து கிளம்புங்க. ஓ மை காட். என்ன பார்த்தா எந்த ஒரு காட்டு சிங்கம் கூட பயப்படும். இது வெறும் பாம்பு தானே. இத பாத்துக்கலாம். பத்துலு, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதாடா? எனக்கு தண்ணி வேணும்டா, தண்ணிடா. ஐடியா. சிங்கம் சார், நீங்க உடனே துப்பாக்கி எடுத்து வானத்தை நோக்கி சுடுங்க. இளநீ விழுந்தா அதை நம்ம சாப்பிட்டு தாகத்தை தீர்த்துக்கலாம். வருது 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 வருது. வருது. எங்க போகுது? குலே பகவலி, இந்த இளநில எங்க இருந்து வருது? வேண்டாம். அப்புறம் நாம எல்லாரும் சேர்ந்து இந்த மேப்பை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஆகணும். அப்படின்னா அப்படின்னா இந்த மேப்ல இங்க இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு குளம் இருக்குன்னு இருக்கு. அங்க போனா நிச்சயம் நிறைய தண்ணி இருக்கும். 1 கிலோமீட்டர் இல்லடா, 1 மில்லிமீட்டர் கூட நகர முடியாதுடா. தண்ணி எனக்கு இங்கேயே வேணும், தண்ணிடா. இன்னொரு சந்தோஷமான செய்தி மட்டும், அங்க சமோசா கடையும் ஒண்ணு இருக்கா. அதுவும் சுட சுட ஆவி பறக்க கிடைக்குமா? என்னது? சமோசா? சமோசா எங்கடா எங்கடா? அந்த டைரக்ஷன்ல, இங்க இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல. குஷி ஆயிட்டான். சமோசா தண்ணி, சமோசா தண்ணி, தண்ணி, சமோசா, சமோசா, சமோசா. பதுலு, அங்க சமோசா கடை எதுவுமே இல்லையடா. ஏன்டா நீ போய் சொன்ன? அச்சச்சோ மோட்டோ, இப்ப நீ திரும்பி வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஒருவேளை அங்கேயே இருந்து நீ தண்ணியாவது குடிச்சிருக்கலாம் மோட்டோ. ஏன் இவ்வளவு தூரம் ஓடி வர? நீ அங்க தண்ணி குடிக்கிறதுக்குள்ள நாங்க எல்லாரும் வந்து உன்னோட ஜாயின் பண்ணி இருப்போம் இல்ல? இப்ப உனக்கு கெட்டு போல, நீ போய் தண்ணி குடிப்போ. இல்லடா பதுலு, இப்ப இங்க இருந்து என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. தண்ணி குடிக்க தண்ணி. இங்க பாரு மோட்டோ, கோச்சிக்காத மோட்டோ. நிச்சயமா நான் உங்ககிட்ட போய் சொல்லல. ஆனா தெரியாதனமா அங்க சமோசா கடை இருக்கும்னு சொல்லிட்டேன். ஆனா ஒண்ணு, சமோசா செய்யறதுக்கான எல்லா பொருளும் என்கிட்ட இருக்கு மோட்டோ. அதுக்கு மட்டும் நான் உத்தரவாதம் தரேன். ஆனா சமோசா செய்யணும்னா தண்ணி வேணும் இல்ல மோட்டோ? அதனால நாம எல்லாரும் இப்ப அங்க போய் சேர்ந்தே ஆகணும். இங்க பாரு மோட்டோ, இந்த மாவு இருக்கா, இதை நல்லா இடிச்சு உள்ள தூக்கி போட்டு நல்லா சுட சுட எடுத்து உனக்கு ஆவி பறக்க நான் தரேன் மோட்டோ. கவலைப்படாத. சுட சுட சமோசாவா? சூப்பரா. அப்படியோட நேரத்தை வீணாக்கிட்டு ஜெய் ஹோ. இங்க பாருங்க ஜென்டில்மேன், அவன் போய் திரும்ப இங்க வர்றதுக்குள்ள நம்ம எல்லாரும் கிளம்பி போய் ஆகணும். கிளம்புங்க. வேண்டாம் வேண்டாம், சொல்றது கேளு. ஏய் நில்லு. ஏய் வேண்டாம் வேண்டாம், கொஞ்சம் நில்லு. குலே பகவலி, எப்படி அதை என்ன காப்பாத்து? முடியல முடியல. ஏய் ஏய் நில்லு நில்லு. குலே பகவலி, நிறுத்திடு.
என்ன இது பகல்லையே எனக்கு நட்சத்திரங்கள்லாம் தெரியுது. அப்பா என் உடம்பு ஒரு வலி ஆயிடுச்சு. ஆமா, அந்த இளநீ எங்க இருந்து வந்துச்சு அதை பாருங்க. ஐயா, அதாவது அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அவர் துப்பாக்கியால சுட்டதும் அந்த எல்லாம் கீழே விழுந்துருச்சு. இது என்ன ஒரு அதிசயம்னு எனக்கு தெரியவே இல்ல. சரி, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. மோட்டு பத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாப்போம். வாங்க போலாம். தண்ணிய பாத்துட்டேன். தண்ணி. வேண்டாம். நீங்க யாரா இருந்தாலும் திரும்ப போயிடுங்க. நீங்க தண்ணி குடிக்க கூடாது. எல்லாத்தையும் நான் சொல்றேயா, ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு தண்ணிய குடிக்க விடுங்க. தண்ணி தர முடியாது. போயிடுங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட தர முடியாது. சிங்கம், நீங்க எல்லாரும் மரியாதையா திரும்பி போங்க. இல்ல உங்க எல்லாரையும் தூக்கி ஜெயில போட்டுருவேன். 3 என்றதுக்குள்ள மரியாதையா போயிடுங்க. 1 2 3. தண்ணி கண்ணுக்கே தெரியுது, ஆனா நமக்கு இல்லன்னு சொல்றாங்களேடா. தண்ணிக்காக நாம ஏங்கணுமா? வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாது தெரியாதா? ஏதாவது ஐடியா கூடடா பத்லு. ஐடியா? இங்க பாரு மோட்டோ, இப்ப நான் சமோசா செஞ்சே ஆகணும். அதுக்கு தண்ணி வேணும். ஆனா இவங்க அதுக்கு தண்ணி தர மாட்டேங்கிறாங்க. அவங்க தண்ணி தரலன்னா நம்மளால சமோசா செய்ய முடியாது. சமோசா இல்லாம என்னால வாழ முடியாதுடா. இந்த உலகத்துல எந்த சக்தியும் நான் சமோசா சாப்பிடுறத தடுக்க முடியாதுடா. முடியல, வேண்டாம், சொல்றது கேளு. இங்க பாரு, என் உயிர் போயிடும் போல இருக்கு. கொஞ்சம் நில்லு. கர்ற காட்டு. யாராவது என்ன காப்பாத்துங்க. வலி தாங்க முடியலையே. ஆபத்து மேல ஆபத்து என்ன நோக்கி வந்துகிட்டே இருக்கே. என்னப்பா? தண்ணியா கொஞ்சம் குடிச்சுக்கிறேன். பைய பின்றானே. விட்டுறத மட்டும். அப்படி. ஓடுங்க. இன்னொரு தடவை இந்த ஏரியா பக்கம் நான் பார்த்தேன். மேப்ல போட்டிருக்கிறபடி நம்ம எல்லாரும் இந்த டைரக்ஷன்ல தான் போய் ஆகணும். காச்சா, இந்த இடம் என்னப்பா இப்படி இருக்குது? ஒரு செடி இல்லை, ஒரு மரம் இல்லை. எங்க திரும்பினாலும் பாறையும் மண்ணுமா இருக்குதாப்பா. என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, அங்க பாருங்க. அநேகமா அதுதான் கோல்டன் மவுண்டன் நினைக்கிறேன். எவ்வளவு சூப்பரா இருக்கியா இடம். அடங்கப்பா. எப்பா சயின்டிஸ்ட், என்னது? கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம். இன்னும் கிட்ட. பின்னால மலை இருக்கு. தீக்கிரைக்கு எஸ்கேப் ஆகு. வண்டி அடி. என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, இந்த காரை ஸ்டார்ட் பண்ண முடியலன்னா நம்ம எப்படிப்பா தப்பிச்சு போக முடியும்?
இவ்வளவு பெரிய தேலா? இப்ப மட்டும் நீ காரை இங்கிருந்து எடுக்கலனா இனி எப்பவுமே காரை இங்கிருந்து எடுக்க முடியாதுயா. எடுயா. உண்மையிலேயே இவங்க ரொம்ப சுவாரஸ்யமான ஆளுங்கள்ல. Stop in the name of law. இது பாரத தாய் மீதான சட்டத்தின் மீதான சொல்றேன். நின்னுடு. சிங்கம் சார். ஏய், இங்க வா. டாடா. வருதே. எந்திரிங்க சார். ஓ இல்ல மோட்டோ, நல்லா இல்ல. விட்டுறாதீங்க, நல்லா பிடிச்சி இல்லைங்க. அதை விட்டுறக்கூடாது நாம. யாருக்கிட்ட வந்து மறுபடியுமா? என்னால முடியல. யாராவது என்ன காப்பாத்துங்க. நான் என்ன ஆக போறேனோ? ஐயோ, நம்ம அவங்கள பின்தொடர்ற விஷயம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இதெல்லாம் உங்க தலையெழுத்து மாதிரியே நடந்துட்டு இருக்கு. எல்லாம் இல்லங்கப்பா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இந்த பக்கம் பெரிய பள்ளம் இருக்குதப்பா, எல்லாரும் பார்த்து நடங்க. எல்லாரும் அந்த குழிக்குள்ள குதிச்சிடுங்க. அடடா, இவ்வளவு பெரிய கல்லு உருண்டு வருது. ஓடி வந்துருங்க, சீக்கிரமா செல்லுங்க. என் உயிர் நண்பர்களே, உடன்கிற சகோதரர்களே, என்கிட்ட வேகமா ஓடுறதுக்கான மருந்து ஏதாவது இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமேப்பா. அட என்னப்பா இது? யாரோ என் பின்னாடி ராக்கெட் விட்டுட்டு இருக்காங்களே. இப்ப நான் ஓட வேண்டிய அவசியமே இருக்காது போல இருக்கு. இந்த பாரு நம்மள விடுற மாதிரியே இல்லையாப்பா. சிங்கம் சார், சீக்கிரம் ஓடி வாங்க. திரும்பி எல்லாம் பார்க்காதீங்க யாரும். அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. சீக்கிரமா வந்துருங்க. சீக்கிரமா எல்லாரும் அந்த பாறாங்கல் செவுத்து மேல ஏறுங்க. ஜெமில் மேல் யாரும் முயற்சி பண்ணாதீங்க. அப்படின்னா உங்ககிட்ட எடுத்துருவீங்க. பக்கத்துல கொஞ்சம் அங்க பாரு. சிட்டி ஆஃப் கோல்ட். எல்லாம் தங்கத்தால ஜொலி ஜொலிக்குது பாத்தியாடா? மோட்டோ, இப்ப உடனே நினைச்சபடி நம்ம அங்க போக முடியாது.
அப்படி போனோம்னா 1000 மீட்டர் நம்ம கீழே போய் ஆகணும். நாம பிழைக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லைன்னு நினைக்கிறேன். என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, பயப்படாதீங்கப்பா. நான் என் கார் ரிமோட்டை யூஸ் பண்ணி இங்க வர வச்சிடுறேன்ப்பா. ஐயோமா, கார் தான் ரிப்பேர் ஆகி போச்சு. அட இங்க பாருங்கப்பா, அதுல ஹெலிகாப்டர் மோடு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அதனால அது அப்படியே பறந்து வந்துரும்ப்பா. ஏயா கார்ல இப்படி ஒரு மோடு இருக்கும் போது ஏயா எங்களை தொங்க விட்டு சாகடிக்கிறதுக்கு பிளான் பண்ண? என்னப்பா இது தங்கமோ தங்கம்? ஐயோமா, இந்த நகரம் பூரா தங்கத்துல செய்யப்பட்டிருக்கு. ஒருவேளை ஜான் இந்த இடத்தை பார்த்தாண்டா அவ சந்தோஷத்துல பைத்தியமே ஆயிடுவா. கஜா கஜா, என்னோட இருது வச்ச கெச்சு பேரேன்னு சொல்லும். இவ்வளவு பெரிய தங்கத்தை நான் பார்த்ததே இல்லையாப்பா. என்னங்கடா அது ஊருக்குள்ள தங்கமா? அந்த புல்ஃப்ரே நகரத்துக்கு நான் திரும்பி போகவே மாட்டேன். மாமியாரே. ஹலோ மிஸ்டர் கெச்சிட்டேராம், தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க. இங்க எந்த பொருளையுமே நீங்க தொட்டுறாதீங்க. ஏன்னா இங்க என்னென்ன ஆபத்து இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. நில்லுங்களா. இவங்க உண்மையிலேயே மனுஷங்களா இல்ல வெறும் சிற்பங்களான்னு ஒண்ணும் தெரியல. இவரை சும்மா டச் பண்ணா போதும் உடனே உயிர் வந்துரு போல இருக்கு. ஹலோ ஜென்டில்மேன். ஜெய் ஹோ. கிடைச்சிருச்சே. கிரீடம் வாழ அங்க இருக்கு. திலாவர் கான் கிட்ட கிரீடத்தையும் வாழையும் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நாம நிம்மதியா நம்ம ஊருக்கு திரும்பி போலாம். ஐடியா. இப்ப அவங்க எல்லாரும் அம்பு விடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அதனால நாம எல்லாரும் ஆளுக்கு ஒரு கேடயத்தை எடுத்துக்கிட்டு நடுவுல வந்து நின்னுடலாம். இது டைமிங். யார் இந்த காவல்காரங்களை செக்யூரிட்டியா நிக்க வச்சாங்களோ அவங்க நல்ல பிளான் பண்ணி தான் இவங்களை இங்க நிக்க வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த கிரீடத்தையும் வாளையும் இங்க எடுத்துட்டு வர்றதுதான் நமக்கு சேஃப்டின்னு தோணுது மாட்டோ. யாருப்பா இவரு? பாதி மனுஷன் பாதி குதிரை. ரொம்ப கோபத்துல இருக்கிற மாதிரி தெரியுறாரு. எப்பா இது ஒரிஜினல் கிடையாதுப்பா. கீழே இருக்கிற குதிரையோட உடம்பு மெக்கானிக்கல் உடம்பு. பல ரோபாடு பண்ற உங்களுக்கு இத பத்தி தெரியாதா என்ன? இப்பவே ப்ரூவ் பண்ணி காட்டுற பாருங்க. ஹலோ மை டியர் அண்ணாச்சி, மை நேம் இஸ் மோட்டு ஃப்ரம் புர்புரி நகர். உங்களோட இந்த உடம்பு ரோபாட் தானே? இல்ல, என் பேரு யக்கூபா, மகாராஜா சலீம் கானுடைய தளபதி. அதுக்கப்புறம் இந்த கிரீடத்தோட காவலன். இது வரைக்கும் யார் இதை எடுத்துட்டு போக வந்தாலும் அவங்க உயிரோட திரும்பி போனது. அட இந்த விக்ரமாதித்யன் கதையெல்லாம் நான் அப்புறமா கேட்டுக்கிற தலைவரே, அதெல்லாம் விடுங்க. இந்த உடம்பு எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, எப்படி நடக்கிறீங்க? உள்ள கசகசன் இருக்கா சொல்லுங்க. நீங்க ஏதாவது கனவு இருக்குமோ? பத்துலு இது ஒரிஜினல் தாண்டா, டூப்ளிகேட் இல்லடா. தொடர்ந்து கேளு, ஓடு. முக்கியமான மேட்டர் ஓடிக்கிட்டே இரு. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.